இப்போது நீங்கள் பிஸ்னஸில் இருக்கீங்க, இது பண்ணணும், அது ஓகே. இப்போ நமக்கு இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த பயமும் பதற்றமும் தான் அதிகமாக வருது. இந்த பயமும் பதற்றமும் எதனால் வருதுன்னா, இப்போ நான் ஒரு சேலரிடு ஓகேங்களா. இப்போ இந்த பயம் ஏன் வருது அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி இருக்க சூழ்நிலைக்கு நம்ம வந்து லைஃப் ஸ்டார்ட் பண்ணி வரச்ச மேரேஜ் ஆகுது, அடுத்தது ஒரு வீடு வாங்குகிறோம், ஒரு எக்கனாமிக்கல் நெக்ஸ்ட் ஒன்று மூவ் ஆகிறோம் இல்லைங்களா. இதை தாண்டி வந்து நம்ம வந்து ஏறி வரச்ச கடன் ஒன்று வருது ஓகேங்களா. இன்றைக்கி வேலைன்றது வந்து அங்கங்கே நிரந்தரம் இல்லாத சூழ்நிலையும் இருக்குது பொதுவாக. இப்போ இது வந்து நமக்கு ஒரு பதற்றத்தையும் பயத்தையும் உண்டு பண்ணுது. ஏன்னா இன்றைக்கி சூழ்நிலையை தான் எல்லா கம்பெனியும் யூஸ் பண்ணுது, மேனேஜ்மெண்ட்டு அப்படி தான் இருக்குது. இப்போ இந்த மாதிரி பயத்தையும் பதற்றத்தையும் எங்களுக்கு வந்து இது போக்கணும்னு தெரியுது. நீங்கள் சொல்கிற மாதிரி இதுதான் எண்டு, இதை நீங்கள் போக்கிட்டீங்கன்னா இது சரியாயிடும். ஆனால் இது நம்ம எடுத்துருங்க, இதை நீங்கள் உள்ளே இது பண்ணிவிடுங்க அதெல்லாம் சொல்கிறீங்க இல்லையா. இதுக்கு ஏதாவது ஸ்டெப்ஸோ இல்லை வந்து இப்படி பண்ணால் இது போயிடும் அப்படிங்கிற மாதிரி. இது போயிடுங்கிறது பயமா? இந்த பயத்தையும் பதற்றத்தையும் கம்மியாக சரி, பயம் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு டூலாகவே இருக்கட்டும். ஆனால் இதனால் வரக்கூடிய பதற்றம் தனிய மாட்டேங்குது. பயம் வருது, பயம் வந்தோடனே ஓகே ரைட் நம்ம நீங்கள் சொல்கிற மாதிரி எடுக்க ஆரம்பிச்சிடும். இந்த பதற்றம் தனியறதுக்கு ரொம்ப டைம் ஆகுது. இந்த பதற்றம் தனியாகிறதுனால என்ன ஆகுதுன்னா நமக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ் வருது. இதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஹெல்த் இஷ்யூஸும் வருது. இது ரிலேட்டடான இஷ்யூஸ் நமக்கு வர்றதும் வருது, சுகர் எல்லாமே வருது, பிபி எல்லாமே. நீங்கள் ஏதாவது இதுக்கு ஒரு ஸ்டெப்ஸோ இல்லை இதெல்லாம் பண்ணால் இதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆஸ் அ பிகினர், இப்போ எனக்கு தெரியாது எதுவுமே, நீங்கள் தியானம் பண்ணணும், இது பண்ணணும் அந்த மாதிரி ஸ்டெப்ஸை நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. நீங்கள் சொல்கிற மாதிரி இதை ஒதுக்கிடு, மனசை வந்து தேவையில்லாத வந்துலாம் எமிட் பண்ணிவிடுங்க, தேவையானதை மட்டும் எடுத்துக்கோங்க. இது ரொம்ப தூரமாக தெரியுது எனக்கு. அதாவது உடனே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியோ இதை நான் ஒரு ப்ராக்டிஸ்க்கு உடனே கொண்டு வர மாதிரியோ எனக்கு படலை. இது எப்படி பண்ணலாம் பிகினருக்கு? இப்போ சார் சொன்னார், கல்யாணம் ஆகிடுது, சரி ஓகே, வேலை நிரந்தரம் இல்லாத ஆகிடுது, பதட்டம் எல்லாம் வந்துடுது. ஆனால் அந்த பதட்டத்துக்கு மூல காரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து ஒரு நாளைக்கு செத்துறது உறுதி. அதுக்குள்ளே நம்ம வந்து இதை அடைஞ்சிட மாட்டோமா, இது கிடைச்சிடாதா, இந்த லைஃப் வந்து நம்ம வாழ்ந்துட மாட்டோமா அப்படின்னு ஒரு எண்ணங்கள் வருது. அப்போ எது மூல காரணம்னு பார்த்தா ஒரு இறப்புன்றது வந்து ஒரு பயமாயிடுது. அதனால தான் வந்து இந்த பதட்டம்லாம் வருது. இப்போ இதை வந்து எப்படி நம்ம வந்து இது பண்ணுறது? ஓகே ஐயா, இதில் வந்து நல்லா புரிஞ்சுக்கிங்க, இதில் படிநிலைகளே முதல்ல கிடையாது. நம்முடைய இதில் நம்ம சொல்லக்கூடிய புரிதலை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கிற அவசியமும் கிடையாது. ஆக்சுவலாக இதுதான் இதனுடைய ஸ்பெஷலே. இப்போ நீங்கள் ஒரு புதுசாக ஒன்று கற்றுக்கிட்டிங்கன்னா அந்த கற்றுக்கிட்டதை நீங்கள் ட்ரைனிங் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி லைஃப்பில் வந்து பொருத்தி பார்த்து அதை வந்து சரி பண்ணி ஆகணும். இதில் வந்து அந்த மாதிரி டேர்ம்ஸே கிடையாது, படிநிலைகள் கிடையாது. நம்ம இப்போ என்ன சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சூழ்நிலையில் பயம் பதட்டம் வருதுன்னா, பயம் சார்ந்தும் பதட்டம் சார்ந்தும் நமக்கு எந்த வேலையுமே இல்லை. ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது நடந்த நிகழ்வு. ஐயாவுடைய சிஸ்டர் பொண்ணு ஒருத்தங்க பெங்களூரில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து டெலிவரி ப்ரீ பெயின் வந்துருச்சு. இன்னும் ஒரு மாதம் இருக்குது, ஆனால் இப்போ பெயின் வந்துருச்சு. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியாச்சு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ரொம்ப பெயின் ரொம்ப அதிகமாக இருக்குது, இது வந்து ஆனால் வந்து குழந்தையோட தலை திரும்பலன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ என்ன சிசேரியன் பண்ணி ஆகணும்னு அவங்க சொல்கிறாங்க. சொன்ன உடனே அந்த பொண்ணுக்கு பயம், என்ன ஆகுமோ, நம்ம இது புதுசாக இருக்குது, நம்ம ஏதாவது தொந்தரவாயிடுமோ அப்படின்னு அந்த பொண்ணு பயப்படுறாங்க. வந்த ரிலேஷன்லாம் என்ன சொல்கிறாங்க, பிபி ரைஸ் ஆகுதுமா, டாக்டர் சொல்கிற பிபி ரைஸ் ஆகுது, நீங்கள் பயப்படக்கூடாது, இப்போ பிபி ரைஸ் ஆனால் சர்ஜரி பண்ண முடியாது, அதனால் நீங்கள் மைண்டை காமாக வச்சுக்கிங்கன்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு அப்போ தான் பிபி இன்னும் ரைஸ் ஆகுது. ஐயோ, நம்ம பிபியாக ரைஸ் ஆகுது, சர்ஜரி பண்ணுறாங்க, ஏதோ தொந்தரவு வச்சாங்கன்னு பயப்படுறாங்க. அப்போ கூட வந்த ரிலேஷன் வந்து முதல்ல பயப்படாத, ஃப்ரீயாக இரு, எதுக்கு பயப்படுற, பயப்பட்டினா தான் தொந்தரவு அதிகம், ஃப்ரீயாக இருங்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, தடுமாறிட்டு இருக்குது. அப்போ தான் ஐயா வர்றாரு. ஐயா வந்து பார்த்துட்டு, என்னம்மா இப்போ என்ன பண்ணுதுன்னு, என்னமோ பயமாக இருக்குது, பயப்படக்கூடாதுங்கிறாங்க, பிபிஆர் ரைஸ் ஆகுதான் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. அப்போ ஐயா சொல்கிறாரு, உன் சூழ்நிலையில் யாருக்காக இருந்தாலும் பயம் வர்றது தான் செய்யும், பயம் வரலனா தான் ஆச்சரியம். இப்போ உனக்கு பயம் வர்றதுங்கிறது இயற்கையான விஷயந்தான், உனக்குன்னு இல்லை, யாருக்கு இப்படி இருந்தாலும் இந்த ஒரு தகவல் கேட்டால் பயம் வரத்தான் செய்யும்னு சொன்ன உடனே, பயம் எல்லாத்துக்கும் வரும், நீ வந்து அப்படி தான் இருக்குன்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணுறது, பயத்தை அக்செப்ட் பண்ணுது. பயம் வந்தால் தப்பு இல்லையாட்டுறது, அப்படி தான் வருமாட்டுறது, எல்லாத்துக்கும் அப்படி தான் வருமாட்டுறதுன்னு அக்செப்ட் பண்ண உடனே கொஞ்ச நேரத்தில் ஃப்ரீ ஆகிடுச்சு.
ஃப்ரீயானது மட்டும் இல்லை, பிபியும் நார்மல் ஆகிடுச்சு. அவங்களுக்கு அந்த சர்ஜரி பண்ணுறது ஈஸி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து பயப்படக்கூடாதுன்னா பிரச்சனை, பதட்டம் வரக்கூடாதுன்னா பிரச்சனை. பயமும் பதட்டமும் இன்வாலண்ட்ரியா வாலண்ட்ரியா? இன்வாலண்ட்ரி, நாம் கொண்டு இல்லை. இப்போ பயம்ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இதுவரை அனுபவம் இல்லாத ஒரு விஷயத்தில் நம்ம ஈடுபடும் போது பயம் வரும். வண்டி ஓட்டுறோம், இதுவரை நான் வண்டியே ஓட்டலை, இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து 10 அடி தூரத்தில் உங்களுக்கு இருந்தாவே நான் என்ன பண்ணுவேன், இங்கேயே பிரேக் அடிப்பேன். ஏன்னா பயம். நல்லா கற்றுட்டுனா 1 இன்ச்சு கூட போயிட்டு பக்கமாக போயிட்டு ஹலோன்ட்டு விட்டு போவோம். நான் இன்னொன்று கார் ஓட்டும்போது என்ன பண்ணுவோம், ஃபோன் பேசிட்டு கூட ஓட்டுவோம். இன்வாலண்ட்ரியாக நம்ம கார் ஓட்டுவோம், ஏன்னா அந்த மாதிரி ட்ரெயினிங் எடுத்துருப்போம். புது விஷயம் போது பயம்ங்கிறது எதுக்கு வருதுன்னா, நம்ம எச்சரிக்கையாக இருக்க தான் வருதே தவிர, அதை நீங்கள் நிர்வாகம் பண்ணிங்கன்னு வச்சுங்க பயம் அதிகமாகும். இப்போ பயம் வர்றது சரியானது தான் அந்த இடத்துல. இப்போ புதுசாக கார் ஓட்டும்போது பயம் வந்தால் தான் நான் 10 மீட்டர் தூரத்தில் வந்தால் இருக்கும்போது இங்கேயே நான் பிரேக் அடிப்பேன். நான் இது எச்சரிக்கை தான், இருக்கிறது தப்பு இல்லை. நீங்கள் வந்து ஒரு சூழ்நிலை, உங்கள் லைஃப் மேரேஜ் ஆகிடுச்சு, அடுத்து வந்து ஜாப்பில் இருக்கிறோம், அதுவும் பர்மனெண்ட் இல்லை, பட் நம்ம லைஃப் எப்படி கொண்டு போக போகிறோம், இது வந்து பயம் வந்தால் தான் என்ன பண்ணுவோம், என்ன மாதிரி நம்ம ஏர்ன் பண்ணணும். நீ பயத்தை வெளியே பயன்படுத்தினே வச்சுங்க, எப்படி ஏர்ன் பண்ணால் நம்ம இன்னும் பர்மனெண்ட் பண்ணிக்க முடியும், நமக்கான சேஃப்டிக்காக என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு, நீங்கள் பயங்கிற எனர்ஜி என்ன பண்ணலாம், அது பயம் கோபம் எல்லாமே எனர்ஜி தான், அது வெளி செயலுக்கு பயன்படுத்திட்டீங்கன்னா சக்ஸஸ் ஆகும். எனக்கு பயம் வந்தால் தான் பிரச்சனை, பயம் வரக்கூடாதுங்கிறது தான் இங்கே மிகப்பெரிய மைனஸாக இருக்குது. பயம் வரக்கூடாதுன்னு வச்சுன்னா டென்ஷன் ஆகிடும், இன்னும் பயம் அதிகமாகிடும். அதே மாதிரி ஒருத்தர் ஒரு பாதிரியார் ட்ரைனிங்காக கல்கட்டாவில் இருக்கார் ஒருத்தர். அவருக்கு வந்து இந்த பப்ளிக் பார்த்து பேச முடியாது. நாங்கள் வந்து அவர் என்கிட்ட ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு, நான் வந்து பப்ளிக்குன்னு பார்த்தாவே என்னால் பேச முடியல, ஆனால் என்னென்ன பேசணுங்கிற ரெக்கார்டு, எதை பேசினா கரெக்டானு எல்லாம் வச்சுருக்கேன், ஆனால் ஒரு கூட்டத்தை பார்த்தோன்னே எல்லாம் மறந்து போயிடுது, என்னால் பேசவே முடியல அப்படிங்கிறாரு. என்ன ஆகுது, பயமாக இருக்குது. ஐயா சொல்கிறார், பயம் நீங்கள் கொண்டு இல்லை, பயம் இருந்தால் இருந்துட்டு போட்டோம், அதை கண்டுக்காது. நீங்கள் என்ன, உங்கள் கவனங்கிறது செயல்பக்கம், நம்ம என்ன பேசணும், வந்திருக்கிறவங்க யார், என்ன பேசுனா அவங்களுக்கு புரியும், எதன் அடிப்படையில் பேசணும், எதுக்கப்புறம் எதை பேசணுங்கிற அங்கே கவனத்தை கொண்டு போனீங்கன்னா இந்த பயம் வந்து உதவிக்கு வந்ததாக மாறிடும். நம்ம கவனமாக பேசுகிறதுக்கு உதவிக்கு வந்ததாக மாறிடும். ஸோ அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த உணர்வு வந்தாலும் சரி, நீங்கள் அதை கவனிக்கிறத விட அதை இயற்கைன்னு எடுத்துக்கிட்டு வெளியில் கவனிச்சிங்கன்னா அது உதவிக்கு வந்ததாக மாறிடும். இன்னொன்று, இங்கே பொறுத்தவரை நம்ம உள்ளுக்குள்ளே ஃபெயில் ஆகிறோம், மனசில் ஜெயிக்கலை. மனசில் என்ன பண்ணுறோம், இங்கே எந்த வேலையும் இல்லை, இதை நம்மளால் ஜெயிக்க முடியாதுன்னு உள்ளே ஃபெயில் ஆகிட்டு வெளியே வேலையை பார்க்குறோம். இந்த ஃபெயில் ஆகிறதுக்கு ட்ரைனிங் வேணுமா? பாஸ் ஆகிறதுக்குன்னா ட்ரைனிங் கொடுக்கலாம். பாஸ் ஆகிறதுக்கு நீங்கள் வந்து 1 மாதம் ட்ரைனிங், 2 மாதம் ட்ரைனிங், அது எதை பாஸ் பண்ணுங்கிறத பொறுத்து ட்ரைனிங் கொடுக்கலாம். ஃபெயில் ஆகிறது, இப்போ எம்பிபிஎஸ் பாஸ் பண்ணுறது ஒரு லெவல்னு வச்சுங்க, எல்கேஜி பாஸ் பண்ணுறது ஒரு லெவல்னு வச்சுக்கோங்க. எம்பிபிஎஸ்க்கு ரொம்ப படிக்கணும், நீட் எல்லாம் பண்ணணும். எல்கேஜிக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரெண்டுமே ஃபெயில் ஆகணும்னா எம்பிபிஎஸ் ஃபெயில் ஆகிறது ரொம்ப கஷ்டங்க, எல்கேஜி ஃபெயில் ஆகிறது ஈஸின்னு நம்ம சொல்ல முடியுமா? ஃபெயிலுன்னு முடிவு பண்ணிட்டா பேப்பரை திருப்பி வச்ச வேண்டியதான், நமக்கு அங்கே வேலை இல்லை. இங்கே பயம் வந்தாலும் சரி, கோவம் வந்தாலும் சரி, இங்கே இப்படி தான் வரும். இங்கே நம்ம ஃபெயில் ஆகிட்டோம்னா நம்ம ஃபோக்கஸ் வெளியே பண்ணும்போது நம்ம சக்ஸஸ் பண்ணிடலாம். இது உதவிக்கு வந்ததாக மாறிடும். இங்கே நம்ம ஃபெயில் ஆக தான் கற்றுக் கொடுக்குறோம், உள்ளுக்குள்ளே ஃபெயில் ஆகிடுங்கிறோம். இதில் போய் ஃபெயில் ஆகிறது எப்படிங்கிற கேள்வி தான் இப்போ நம்ம அதிகமாக இருக்குது. ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் ஞான முகாம் ஜனவரி மாதத்தில் நடைபெற உள்ளது. நாள் 31/1/2025 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 2/2/2025 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது. இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய www.sribhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள். 9942219065 முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்.